ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சானிஃபோட ஃபேஸ் ஆக்னி கிளியரிங் க்ளோ பேட்ச் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் மேலே ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். இந்த பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்க்ரீடியண்ட்டோடு வந்து வரும். ஒன்று பார்த்திங்கன்னா ஹைட்ரோகொலாய்டோட வரும், இன்னொன்று பார்த்திங்கன்னா சாலிசிலிக் ஆசிடோட வரும். இந்த ஹைட்ரோகொலாய்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பஸ்டியூல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான பிம்பிள்ஸ்க்கு வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். சானிஃபோட இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 பீசஸ் வந்து உங்களுக்கு 169 ருபீஸ்க்கு வந்து வருது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனா பிராண்டு தான். இந்த சானிஃபோட இந்த க்ளோ பேட்ச் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில், டர்ட் எல்லாம், அந்த பிம்பிள்ஸ் இருக்கக்கூடிய டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா அதோட இம்ப்யூரிட்டிஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த பிம்பிள்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஸ்வாலெல்லாம் கம்மி பண்ணும். அண்ட் இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 4.69 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஹைட்ரோகொலாய்டு. உங்களுக்கு ஹைட்ரோகொலாய்டு ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து பண்ணுவாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் அது ரிமூவ் பண்ணும். அந்த உங்களுக்கு பாக்டீரியா இல்லை உங்களுக்கு சன்லைட்னால் வரக்கூடிய ப்ராப்ளம், அப்புறம் நீங்கள் அந்த ஃபேஸில் இருக்கிறத வந்து பிக்காமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி இது சீக்கிரமாக ஆற வைக்கிறதுக்கு, அந்த பிளெமிஷஸ் இது பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சின்ன சின்ன பேட்சஸ் வேரியஸ் சைஸில் வந்து இந்த மாதிரி வந்து 36 பேட்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து உங்கள் பிம்பிள் மேலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த மாதிரி பிம்பிள்ஸுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பஸ்டியூல் டைப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்வாலன், அப்புறம் உங்களுக்கு சிஸ்டிக் ஆக்னி, அப்புறம் வந்து வீங்கின மாதிரி இருக்கக்கூடிய ஆக்னி, அதாவது அந்த ஆக்னிக்குள்ளே வந்து உங்களுக்கு பஸ்டியூல்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும், ஆயில் செக்ரியேஷன் வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து இதை நீங்கள் வந்து ஒட்டுறீங்க அப்படின்னா இது எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இது நான் யூஸ் பண்ணேன். நான் வந்து எனக்கு ஒரு ஒயிட் ஹெட் வந்து ஒன்று சிவியராக இருந்து அது மேலே வந்து அது கொஞ்சம் பிம்பிளாக ஃபார்ம் ஆகி அது மேலே வந்து இது ஒட்டினேன். ஸோ இது வந்து பெருசாக வந்து எனக்கு ஹெல்ப்பே பண்ணவே இல்லை. 2 நாள் நான் ஒட்டினேன். இது வந்து ஓவர் நைட் விட சொல்லியிருந்தாங்க. பட் 6 ஹவர்ஸ்க்கு மேலே நான் வச்சுமே 2-3 வச்சுமே எனக்கு ரிசல்ட்டே இல்லை. பட் இந்த பஸ்டியூல் மாதிரி இருக்கிற ஆக்னியில் வந்து வச்சா அதில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்னால் வரக்கூடிய ஆக்னிக்கு வந்து இது வந்து கேட்காது. மற்றபடி இந்த நார்மலாக இந்த ரெட்னஸ்ஸு, இந்த பம்பாய் வரக்கூடிய ஆக்னி, அதுக்கெல்லாம் வந்து இது வந்து கேட்கும். ஸோ இந்த ஹைட்ரோகொலாய்டு வந்து பர்டிகுலராக வந்து நிறைய ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் கூட பண்ணுவாங்க. அதாவது இந்த தேவையில்லாத ட்ராப் எல்லாம் ஸ்கின்லேருந்து எடுக்கிறது, தேவையில்லாத ஆயிலெலாம் ஸ்கின்லேருந்து எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரியான பிம்பிள்ஸ்க்கெலாம் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா வெப்சைட்லையுமே இது அவைலபிளாக இருக்குது. அண்ட் ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓகே, உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து 4 ருபீஸ், ஒரு 5 ருபீஸ் அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் கூட ஓகே தான். இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான், நல்லா தான் ஒர்க் ஆகுது. பட் எந்த மாதிரி ஆக்னி டைப்னு பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.